ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான ஓவர்லார்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை ஏர்லி 1940s நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்கிழமை சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கதாநாயகன், அவருடைய பேர் எட்டு. அவர் அமெரிக்கன் பேராட்ரூப்பர் ஸ்குவாட் இருக்குது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த ஸ்குவாடில் நிறைய பேர் இருக்காங்க. படத்துடைய முதல் காட்சியாகவே இவங்க எல்லாரும் ஒரு பிளேனில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க கையில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுது. சார் இங்கே பாருங்கள், அங்கே ஜெர்மனுடைய ஒரு ரேடியோ ஜாமிங் டவர் ஒன்று இருக்குது. அது ஒரு பழைய சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு மேலே இருக்குது. நீங்கள் அந்த ரேடியோ ஜாமிங் டவரை இன்றைக்கி தெரியணும், அதை நீங்கள் வெடித்து சிதற வைக்கணும். அதுதான் உங்கள் கையில் கொடுக்கப்படுற ஒரு மிஷன். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாரும் போகிற வரைக்கும் அங்கே ஒரு ரேடியோ ஜாமிங் டவர் இருக்குது, அதை வெடிக்க வைக்கணும். அது ஒரு சர்ச்சுக்கு மேலே இருக்குது. ஓகே அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர, அந்த சர்ச்சுக்கு கீழேயே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுற அந்த தருணத்தில் திடீர்னு இவங்களே எதிர்பார்க்காம, இந்த பிளேனில் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்குவாடில். இதில் திடீர்னு இவங்க போகிற இந்த பிளேனு ஒரு தருணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட, கடைசியாக இவங்க எல்லாரும் பேராஷூட்டை போட்டு கூச்சிடுறாங்க மேலே இருந்து. இதில் கீழே இறங்கினதே ரொம்ப சொற்ப நபர்கள் தான். சரி, இங்கே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் எப்படியாவது நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த ஓல்டு சர்ச் எங்கே இருக்குன்னு சேர்ந்து போவோம் அப்படின்னு அதை தேடி போகிறாங்க. போகிற வழியில் வெறும் கன்னி வெடியாக இருக்குது பூமிக்கு கீழே. இதுலேயும் ஒரு சில பேர் அங்கேயே ஸ்பாட்டை விட்டு அந்த கன்னி வெடி வெடிச்சு, எப்பா வந்துட்டு உசுரோட வெளியே போனால் பெருசு போலையே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் கடைசியாக 4 பேர் தான் மிச்சமாக இருக்கிறாங்க. இதில் 4 பேரில் ஒருத்தர் சொல்கிறாப்பில் நம்ம கதாநாயகன்கிட்ட, இங்கே பாரு, நமக்கு இந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் தேவையே கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்ட மிஷனுக்கு தான் போகிறோம், அந்த ரேடியோ ஜாமிங் டவரை மட்டும் தெரிகிறோம், இங்கேருந்து கிளம்புறோம். முதல்ல இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம 4 பேரில் எவனும் ஒருத்தன் கூட உயிரோட எஞ்சிருக்க மாட்டோம் போல தெரியுதே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் கன்னி வெடியில் காலை வச்சதுக்கப்புறம் தான் இந்த பயவலிகளுக்கு பின்னாடி, ஓ இப்படி ஒரு ரகசிய சமாச்சாரம் ஒன்று இருக்குதா அப்படின்னு இவங்களே எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் முன்னாடி நிற்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2023 த பாப்ஸ் எக்ஸாசிஸ்ட்னு சொல்லி நம்ம ரசல் க்ரோ நடித்த ஒரு படம் ஒன்று வந்தது. அதை இயக்குன ஜூலியஸ் ஏவரி தான் இந்த படத்தை 2018 இயக்குன ஒரு இயக்குனர். இந்த கதைக்களம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது பார்க்கும்போது. உதாரணத்துக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பார்க்குறோம். ஆக்ஷன் ஹாரர்னு போட்டிருக்காங்க, இதில் என்ன ஹாரரு, அதாவது ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பார்த்தேன். 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. இதில் முதல்ல ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் போயாச்சு, ஒரே கான்வர்சேஷன் தான் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பெரிய ஆக்ஷன் ட்ராமான்னு போட்டாங்க எதுக்கு அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் கடைசி அந்த 1 ஹவர் சம்பவத்தை பெருசாக பண்ணி விட்டாங்க. சூப்பராக இருந்தது இந்த லாஸ்ட் 1 ஹவர். ஆனால் முதல்ல இந்த ஒரு 30-40 நிமிஷம் இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எங்கே போய் இறங்க போகிறாங்கங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோனஸ் நிச்சயமாக இருக்கும். இதை நான் முதல்லையே சொல்லிட்டேன். பட் பின்னாடி அந்த 1 மணி நேரம் அது என்ன சீக்ரெட்டு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் அதை சூப்பராகவே கன்சியூம் பண்ணியிருந்தது இந்த டீமை. ஜோவன் அடப்போ அவர் தான் படத்துடைய கதாநாயகன். நீட்டாக பண்ணியிருக்காப்புல அந்த கதாபாத்திரத்தை. சப்போர்ட்டிங் காஸ்டில் யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக செம சவுண்டான ஒரு படம் இது. குறிப்பாக சிஜிஐ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி எஸ்எஃப்எக்ஸ் இந்த படத்தில் அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காங்க. இம்மி கூட பிசிலடிக்கல, செம்மையாக இருக்குது. படத்துடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம்ஸ்னு சொல்லி பல பேருடைய பங்குகள் இருக்குது. பட் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கலாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் குறிப்பிட வேண்டிய 2 பேர், அதாவது இந்த சினிமோட்டோகிராஃபரு, எடிட்டரு, மியூசிக் டைரக்டரை தவிர இன்னும் சொல்ல வேண்டிய முக்கியமான 2 டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா, ஒன்று சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சீக்ரெட்டு அப்படின்னு ஒரு மேட்ரு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்ன, அப்படி என்ன தான் சீக்ரெட்டு அப்படிங்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்கு. அது நீட்டாகவே இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அது நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான் இது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கடைசி 1 மணி நேரம் ஆக்ஷன் த்ரில்லர், அதுவும் குறிப்பாக ஆக்ஷன் ப்ளஸ் ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் பெருசாக அப்படி சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது. அது கண்டிப்பாக செக்ஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரேயல் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. உள்ள சமாச்சாரங்கள் இருக்குது.
அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கால்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைகளோட அந்த படம் தேவையே கிடையாது. அந்தளவுக்கு கொடூரமாக ஒரு சில காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு இது தேவையே கிடையாது. முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மக்களே. அதனால் தமிழ் டப்பிங் ரசிகர்கள் வெறும் ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹாரரும் கலந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமாகத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த படம். ஆகா ஓஹோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம். ஆனால் பொழுது போலனா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். உங்கள் டைம் வீணாக போகாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.